வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாஸ்மின் கிச்சன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்க போறீங்கன்னா கேரட் ஹல்வா தான் பண்ண போகிறோம். பாருங்கள், கேரட் வந்து 3 கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வந்து ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் முந்திரி நம்ம போட்டுக்கலாம். பொண்ணு வறுவலாக வந்து நம்ம வறுத்துக்கலாம். அதை கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா செவந்திருக்கு பாருங்க. நல்ல பபிள்ஸ் மாதிரி இது நல்லா உப்பி வரணும். இப்படி உப்பி வரணும்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேரட் வந்து 3 கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். வந்து இப்போ வந்து ஒரு டம்ளர் பால் வந்து ஊற்றிக்கிறேன். வந்து ஒரு டம்ளர் பால் வந்து ஊற்றிருந்தோம். இப்போ வந்து இன்னொரு 1/2 டம்ளர் வந்து பால் ஊற்றிக்க போகிறோம். 1.5 டம்ளர் வந்து பால் மொத்தமாக சேர்த்துருக்கோம். நம்ம நல்லா வந்து இது நல்லா கொதிக்க விடலாம். பால் வந்து நிறைய சேர்த்தோன்னா அந்த கேரட்டோட பச்சை வடை இல்லாமல் நல்லா வெந்து வந்துடும். நல்லா வேகட்டும். அப்பப்போ வந்து மேலே வந்து ஆடை மாதிரி தங்குறது எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, நல்லா வெந்துட்டு இருக்கு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அல்வா ரொம்ப ஹெல்த்தி கூட, குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், பால் எவ்வளோ சுண்டி இருக்கும் பாருங்கள். நம்ம எவ்வளோ பால் ஊற்றணும் பாருங்கள். நல்லா வெந்துட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். பால் நல்லா சுண்டிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். பாருங்க, பால் நல்லா சுண்டிருச்சு. கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த கப் வந்து 1 கப் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை 10 கரண்டி வந்து சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். சர்க்கரை சேர்த்தனும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். நல்லா போய் கெட்டியாக வரணும். வெயிட் பண்ணலாது இருக்கும். என்ன பட்டு உங்களுக்கு வேணும்? நீங்கள் உட்காந்து சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. பருப்பு வேணுமா? இந்தாங்க பட்டு. உங்களுக்கு ஏபிசிடி தெரியுமா? என்ன தெரியும் உங்க சொல்லுங்க. ABC கீழே விழுந்துட போற. ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க.
பாருங்க ஒட்டாமல் எப்படி நல்லா பாருங்க வருதா. இந்த ஸ்டேஜில் வரத்து கிறிஸ்மஸ் வந்துட்டு பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இன்னும் நல்ல சுருளை வந்து சிம்மிலே வைங்க ஒரு 2 நிமிஷம். அவ்வளோதான், நம்ம அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டிங் பார்க்கலாம். சூப்பராக நம்ம அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. வாவ், செம்மையாக இருக்குது. நான் கொஞ்சம் அழகுக்காக பாதாம் பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் யாருக்காக செஞ்சேன்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்து பிரியா, அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அல்வா இது செஞ்சு காமிங்கன்ட்டு. அவங்களுக்காக நான் வந்து இந்த அல்வா செஞ்சுருக்கேன். ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.